நீங்க இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அனைவருமே மாசம் மாசம் பணம் பெறக்கூடிய சூப்பரான திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல. இந்தியன் வங்கி கணக்கு வச்சிருந்தா மாசம் மாசம் கவர்மெண்ட்ல இருந்து காசு வருமாமே, உண்மையா? அது என்ன ஸ்கீம் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க. உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். சும்மா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தா எந்த வங்கியிலையும் அரசும் சரி மாசம் மாசம் நமக்கு சும்மா பணம் தர மாட்டாங்க. ஆனா இந்தியன் பேங்க்ல இருக்க சில சூப்பரான கவர்மெண்ட் மற்றும் பேங்க் ஸ்கீம்ல நீங்க இணைஞ்சீங்க அப்படின்னா மாசம் மாசம் ஒரு நிரந்தர வருமானத்தை உங்களால பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. அப்படிப்பட்ட அசத்தலான ஸ்கீம்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு ஏடிஎம் சம்மந்தமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை அப்டேட்டும் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணமாக 1 லட்சம் அல்லது 5 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொகைக்கான வட்டியை காலாண்டுக்கோ வருஷத்துக்கோ கொடுக்காம மாசம் மாசம் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு இந்தியன் பேங்க் மாற்றி விட்டுருவாங்க. இந்த திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான். எம்ஐஎஸ் திட்டம் தான் இந்தியன் பேங்க் மாதாந்திர வருமான திட்டம் அப்படின்னு சொல்வாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் செட் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் திட்டத்தில் சேர்றதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. 18 வயசு நிரம்பிய எந்த ஒரு இந்திய குடிமகனும் தனியா அவங்க பேர்ல இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம். உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். அடுத்ததா நீங்க கணவன் மனைவியா இருந்தா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். 18 வயசுக்கு குறைவான குழந்தைங்க பேர்ல கூட அவங்க அப்பா அம்மா அல்லது கார்டியன் மூலமா இந்த அக்கௌண்ட்டை ஓபன் செஞ்சு மாசம் மாசம் ஒரு தொகையை அவங்க படிப்பு செலவுக்கு வாங்கிக்க முடியும். அடுத்ததா முதியவர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு. உங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா சாதாரண மக்களை விட உங்களுக்கு 0.50% கூடுதல் வட்டி கிடைக்கும். ஆனவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த ஸ்கீம்ல நீங்க மாசம் மாசம் பணம் கட்ட தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பல்கான தொகையை ஒரே தவணையா சிங்கிள் டெபாசிட்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவீங்க. அதுக்கான வட்டியை பேங்க் உங்களுக்கு மாசம் மாசம் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. வட்டி விகிதம் பேங்க் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைய நிலவரப்படி ஒரு தோராயமான கணக்கு சொல்றேன். இப்போ 1 லட்சம் டெபாசிட் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மாசந்தோறும் தோராயமாக 550 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் உங்க கைக்கு வரும். இதே 5 லட்சம் டெபாசிட் செஞ்சா மாதம் தோறும் 2750 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம கிடைக்கும். இதே 10 லட்சம் டெபாசிட் செஞ்சா மாசந்தோறும் 5500 இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் உங்க அக்கௌண்ட்க்கு வந்துடும். நீங்க போடுற பணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதாந்திர வருமானம் கூடும் அல்லது குறையும். முதியவர்களுக்கு இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கிடைக்கும். அடுத்ததா ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நீங்க போட்ட பணம் அப்படியே பத்திரமா இருக்கும். கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறதால 100%
பாதுகாப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்கீமில் சேரும்போது என்ன வட்டி சொல்கிறாங்களோ அது அடுத்த 3 வருஷமோ 5 வருஷமோ அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் மாதம் வந்துடும். திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க பணத்தில் இருந்து 90% வரைக்கும் ரொம்ப ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம். நடுவில் பணத்தை எடுக்கணும்னா கூட ஒரு சின்ன அபராத தொகையோட உங்கள் பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தெரியல. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இந்தியன் பேங்க் பிரான்ச்சுக்கு போங்க. அங்கே MIS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ நேரடியாக இந்தியன் பேங்குக்கு போங்க. இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு மற்றும் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஆல்ரெடி இந்தியன் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் வேலை இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் அல்லது இண்டோ ஆக்சிஸ் மொபைல் ஆப் மூலமாக, அதாவது இண்டோ ஆக்சிஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் பேங்க்குக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல்லையே இந்த எஃப்டியை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக அடல் பென்ஷன் யோஜனா. இது மத்திய அரசோட ஒரு தரமான திட்டம். இதுக்காக நீங்கள் பெருசாக லட்சக்கணக்கில் முதலீடு பண்ண தேவையில்லை. மாதம் ஒரு சின்ன தொகையை கட்டினாலே போதும். 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க யார் வேணாலும் இந்தியன் பேங்க்ல போய் இந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மாதம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 5000 ரூபாய் வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் மாதிரி கவர்மெண்ட் உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்க்கு அனுப்பிடுவாங்க. சின்ன வயசுலேயே, அதாவது 18 வயசில் சேர்ந்தீங்க அப்படின்னா மாதம் வெறும் 210 ரூபாய் கட்டினா போதும். 60 வயசுக்கு மேலே மாதம் 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்தியன் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு இதோட இன்னொரு முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 20, 2026 இருந்து இந்தியன் பேங்க் தங்களோட ATM பரிவர்த்தனைகள் மற்றும் டிஜிட்டல் பேங்கிங்ல சில புதிய கட்டுப்பாடுகளை அதிரடியாக அமல்படுத்தியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு இலவசமா எத்தனை முறை ATMல பணம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டி நீங்க பணம் எடுத்தாலோ அல்லது பேலன்ஸ் செக் பண்ணாலோ இனிமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் கண்டிப்பா பிடிப்பாங்க. அடுத்ததா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பாதுகாக்க புதுசா சில செக்யூரிட்டி அப்டேட்ஸை பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. அதனால உங்க பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பரை ஆக்டிவா வச்சுக்கோங்க. தேவையற்ற லிங்குகளை கிளிக் பண்ணி ஏமாற வேண்டாம். ஃபைனலா சும்மா அக்கௌண்ட் இருந்தா பணம் வரும் அப்படிங்கிற வதந்திகளை நம்பாதீங்க. ஆனா MIS அல்லது APY இந்த மாதிரியான சரியான திட்டத்தில் இணைஞ்சு பயனடைங்க. அதே மாதிரி ஏப்ரல் 20 இருந்து வந்திருக்க புதிய ATM ரூல்ஸையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து ஃபைன் கட்ட வேண்டி இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள பேங்கிங் அப்டேட்ஸ் மற்றும் அரசு திட்டங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.